திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக திரு கருணாநிதி அவர்களை அறிவித்துள்ளார்கள். இந்த முறை திமுக இந்த ஒரு தொகுதியிலே களத்தில் நிற்கிறது. வெற்றி நிச்சயமாக உறுதி செய்யப்பட்ட வெற்றி உறுதியாக இந்த கோயில்பட்டி தொகுதி இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் எல்லாருமே நம்ம ஒத்துமையாக காலத்தில் நம்ம பணி செய்து வருகிறோம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது அவர் சொல்றது உண்மை இல்லைங்க. எதுக்கு சொல்றேன்னா, அவருடைய தேர்தல் அறிக்கையில ஏற்கனவே நடைமுறையில இருக்கும் திட்டத்தெல்லாம் போட்டிருந்தாருங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, நேற்று 29ஆம் தேதி தூத்துக்குடி விமான நிலையத்தில் இரவு போக்குவரத்து தொடங்கியிருக்கு. அவங்க தேர்தல் வாக்குறுதியில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இரவு போக்குவரத்து தொடங்கும்னு ஒரு வாக்குறுதி இருந்ததுங்க. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட தேதி 29ஆம் தேதி. அதே மாதிரி புதிய ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலை வழித்தடம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அவருடைய முயற்சினால இந்த விமான நிலையம் இன்னைக்கு திறந்ததும் அப்படிதான், எம்பி அக்கா தான். இந்த ஈசிஆர் வழித்தடமும் புதுசாக ஒன்று திருச்செந்தூரை டச் பண்ணி கன்னியாகுமரி வரைக்கும் புது வழித்தடம் ஒன்று உருவாக்கி வர்றாங்க. அது தேர்தல் அறிக்கையில் இருக்குதுங்க, புதிய வழித்தடம் ஒன்று உருவாக்கப்படும். இதே மாதிரி நம்முடைய செயல்பாட்டில் இருக்கிற தேர்தல் அறிக்கை எல்லாமே அவங்க தெரியாமல் யாரோ ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 12 ஐட்டத்துக்கு மேலே நான் எழுதி வச்சுருந்தேன். இந்த முழு தேர்தல் அறிக்கை அவங்க தேர்தலை நான் படிக்கலை. ஆனால் நம்முடைய தேர்தலை இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகமும் கதாநாயகியும் இருக்கும். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்காரு. வேற எந்த கட்சியோட தேர்தல் அறிக்கை யாரும் நம்புறது கிடையாது. ஏடிஎம்காரில் எங்கள் தேர்தல் அறிக்கை வச்சு தான் தேர்தல் இருக்கு, இன்னும் செய்யலை எங்களை கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுதான் ஒரு நடைமுறை. அதைத்தான் மக்கள் திமுக தேர்தல் அறிக்கை தான் நம்புவார்கள். இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கையில் நமக்கு டோக்கனா 8000 கொடுக்குறேன்னு இருக்கார். பெண்களுக்கு கூப்பன் என்னன்னாலும் அவங்க வாங்கிக்கலாம் அதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்க காப்பிலாம் கிடையாது. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தோன்னு ஏற்கனவே தலைவர் அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவரு அறிவிச்சார். நம்ம ஏற்கனவே தலைவர் நான் 2000 ரூபா அடுத்த மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது உயர்த்துவேன்ட்டாரு. அது மாதிரி மாற்றுத்திறனாளி உதவித்தொகை 2000 உயர்த்தோன்னு ஏற்கனவே வாக்குறுதி கொடுக்கப்பட்டது தான். நம்ம சிபிஎம்லாம் பேசும்போது வாக்குறுதி கொடுத்த அடுத்த முறை வரும்போது செய்வேன்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டது தான். அதனால எங்களுடைய தேர்தல் அறிக்கை பொறுத்த வரைக்கும் தேர்தல் குழு கிட்டத்தட்ட 1 மாதமாக திட்டமிட்டு நல்ல முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எல்லாமே செயல்படுத்தக்கூடிய திட்டங்களாக, மக்களுடைய நலன் பயக்கும் திட்டங்களாக, அதில் வளர்ச்சி திட்டங்களும் இருக்குது, பொருளாதார வளர்ச்சி திட்டங்களும் இருக்குது, பெண்களுக்கான திட்டங்களும் இருக்குது, ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்பெறக்கூடிய திட்டங்களும் இருக்குது. அதாவது இப்போ மார்க்கெட் பரிசையில் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்தால் இப்போ நீங்கள் மார்க்கெட்டை கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஆதரவு எப்படி சொல்லியிருக்காங்க? நான் ஆதரவு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதிருப்தின்றது எதிர்கட்சியினுடைய பொய் பிரச்சாரம். கருணான் என்ற வருமோ அவர் வந்துருமோ பேருன்றதுக்காக முன்னமே எதிர்கட்சி வேட்பாளர் இருக்கக்கூடியவங்க செய்த பொய் பிரச்சாரம். ஏன்னா நம்ம அன்றைக்கி மார்க்கெட் திறப்பு விழாக்கும் நம்ம ஒன்றியம் எல்லாரும் தான் வந்திருந்தோம். இந்த மார்க்கெட் அமையிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நானாக இருந்தாலும் எல்லாருமே அப்பாவு அண்ணன் எல்லாம் நாங்கள் சேர்மன் எல்லாம் முழு ஒத்துழைப்பு தான் அன்றைக்கி இந்த மார்க்கெட் இங்கே உருவாகி வருது. ஒரு பெரிய மார்க்கெட்டு நம்முடைய கோயில்பட்டி வளர்ச்சிக்கு, இந்த பகுதி வளர்ச்சிக்கு ஒரு வித்திடக்கூடிய மார்க்கெட்டிங் அமைவு இந்த மார்க்கெட் மட்டும் இல்லை, சுற்றி வட்டாரம் எல்லாம் முன்னேற்றம் அடையும். அது நாங்கள் எல்லாம் முழு ஆதரவோடு தான் அமைக்கப்பட்டது. அவர்களுடைய எதிர்கட்சியினுடைய பொய் பிரச்சாரம். அதனால் இன்றைக்கி அவங்க பார்க்க வந்தோம். முழு ஆதரவு எப்போதும் போல் அவங்க அவருடைய ஆதரவு எங்களுக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. தாவேக்கா 234 தொகுதியில் போட்டிருக்கோம். அது முக்கியமாக திமுகவுக்கு எதிர்ப்பாக நாங்கள் செயல்படுவோம் சொல்லி தன் கருத்தை பதிவு செஞ்சிருக்கு. இதை பற்றி நிலைப்பாடு சரி, கருத்தை பதிவு செய்யிருக்காங்க. உங்களுடைய நிலைப்பாடு தெரியும் இல்லையா? தாவாக்கோட நிலைமை எந்த அளவுக்கு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது, கீழிறங்கி வருகிறது நம்ம எல்லாம் அறிவோம். வேட்பாளர் அவர்கள் தேடின கதை உங்களுக்கு தெரியும். RS முருகன் ஒருத்தர் எங்கள் கட்சியில் சீட்டு கேட்டார், கிடைக்கல. இன்றைக்கி தாவாக்கா வேட்பாளர். அதுபோல் நாராயணன் ஒருத்தர் நாங்குநேர் சீட்டு கேட்டார், அதிமுகவில் கிடைக்கல. இன்றைக்கி தாவாக்கா வேட்பாளர். ஆகவே தேடி பிடித்து வேட்பாளரை கொண்டு போகிறது அவருடைய நிலைமை என்னன்றது தெரியும். அவர் சொல்லிட்டே இருக்கட்டுங்க. தேர்தல் முடிஞ்சது அவர் உண்மை நிலைமை அறிவார்.